நேக்கு இந்த ஆத்துல அம்மாவோட அன்பும் பாசமும் கிடைக்கல. உங்க பாசம் நேக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு மாமா. ஆனா கௌசி, உங்க அத்தை இருக்காளே, அவ ஒண்ணும் நீ நினைக்கிற மாதிரி கொடுமைக்காரி இல்ல. அவ இன்னைக்கு இப்படி மாறிட்டாமா. அவ மாறிட்டான்னு சொல்றதை விட பாருமா, மாத்திட்டாங்க. நீங்க ஒரு தடவை மாமாவை பார்த்து பேசினேன்னா இப்ப நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஒரு நல்ல முடிவுக்கு வரும்னு நேக்கு தோன்றுதுப்பா. பத்மா, நீ நினைக்கிற அளவுக்கு இந்த விஷயம் நல்லதா முடியாது. ஏன் தெரியுமா? சுதர்ஷன் பழைய மாதிரி இல்லம்மா, இப்போ ரொம்ப மாறிட்டான். இப்ப கடைசியா நீங்க என்னதான் சொல்ல வரே? இந்த சொத்தை பிரிச்சு கொடுத்தேதான் ஆகணுமா? இல்லனா அவர் கோர்ட்டுக்கு போவாரு. கோர்ட்ல விசாரணை அது இதுன்னு உங்க குடும்பத்தோட மானம் தினசரி பத்திரிகையில இருந்து டிவி நியூஸ் வரைக்கும் விளம்பரமாகும். நல்லா யோசிச்சுங்க. பாருங்கம்மா, அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்ல நீங்க அவர்கிட்ட சமரசமா பேசி சொத்தை அவருக்கு பிரிச்சு கொடுக்கறது தான் உத்தமமான செயல். இல்லைன்னா நீங்க எல்லாரும் கோர்ட்ல விசாரணைன்னு அலைய வேண்டியிருக்கும். திங்க் பண்ணிக்கங்க. எதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேனோ அதெல்லாம் இந்த ஆத்துல அடுத்தடுத்து நடந்துட்டு இருக்கு. அம்மா, நீங்க வருத்தப்படாதீங்க. இந்த மாதிரி துன்பம் வரைச்சதான் நாம தைரியமா இருக்கணும். நில குலைஞ்சு போயிட்டோம்னா நாம தோத்து போன மாதிரி தான். சுதர்சன் மாமா விஷயம்னு இல்ல, வேற எந்த விஷயத்திலையும் நீங்க தோக்க கூடாது. நாங்க உங்களை தோக்க விட மாட்டோம். ரொம்ப முக்கியம் பேப்பர்ல சொடுகு போடுறது. நீ இந்த ஆத்துல யாருன்னு தெரியுமா? என்ன கேக்குறேன்? கேக்குறதுக்கு மாத்திரம் பதில் சொல்லு. இந்த ஆத்துல நீ யாரு? இந்த ஆத்து மாட்டு பொண்ணு. மாட்டு பொண்ணுனா என்ன அர்த்தம் தெரியுமா? மாட்டு பொண்ணுனா புக்காத்துல எல்லா வேலையும் செஞ்சுட்டு பெரியவா கிட்ட நல்ல பேர் எடுக்கணும். அதுக்கு பேர் தான் மாட்டு பொண்ணு. ஆனா நீ என்னடானா ராணி மாதிரி உட்கார்ந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்க. அது எதுவும் பேசாத. எல்லாம் உன் லட்சணம் தான் நன்னா தெரியுறதே. உங்க ஆத்துல உங்க உங்க தோப்பனார் பொம்மநாட்டி மாதிரி எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்வார். நீங்க பொம்மநாட்டிங்கெல்லாம் மூளை மூளைக்கு உட்காந்துட்டு பேப்பர் படிச்சுட்டு இருப்பேள். நேக்கு தெரியாதா இது? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சு பூஜை பண்ணிட்டு எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டு சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் இங்க உட்கார்ந்துருக்கேன். சமையல் வேலை பெரிய கம்ப சூசுறோம். ரொம்ப கஷ்டம் பாரு. ஆமா, அங்கங்க அழுக்கு துணியெல்லாம் இருக்கே, தோச்சு போட்டியா? தோச்சிருக்க மாட்டியே. முக்கியமா ஏன் துணியை தோச்சிருக்க மாட்டியே? துணியை ஊற போட்டிருக்கேன், 10 நிமிஷத்துல துவைச்சிடுறேன். கூட கூட பதில் பேசிட்டே இருக்காத. முதல்ல துணியை துவைச்சு போடு. மறக்காம நிழல்ல உணத்து. மடி கௌசி, மாமா உட்காருமா, உட்காரு. இந்தா வாங்கி பாருமா. என்ன மாமா இது? பாரு, பிரிச்சு பாரு என்னன்னு. பாருமா. ரொம்ப நல்லா இருக்கு மாமா. யாருக்கு மாமா வாங்கிட்டு? உனக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நேக்கா? ஆமாமா. நேக்கு எதுக்கு மாமா? அம்மாடி, உன்னை இந்த ஆத்து மாட்டு பொண்ணா நினைக்கலாமா, என்னோட சொந்த பொண்ணா நினைக்கிறேம்மா. கௌசி, பொதுவா ஒரு ஆத்துல பொம்மை நாட்டிங்கன்னா பொன் குழந்தை மேல ரொம்ப ஆசைப்படுவா. ஆனா உங்க அத்தை இருக்காளே, அவளுக்கு அந்த மாதிரி ஆசை பெருசா கிடையவே கிடையாது. நான் ஒரு பைத்தியக்காரன், நான் தான் ரொம்ப ஆசைப்பட்டேன். இது பாருடி அம்மா, எனக்கு அந்த குடுப்பினே இல்லாம போயிடுத்தே. அத உன் மூலமா பாக்குறேம்மா. மாமா, ஒரு கதவை அடிச்சிட்டாலும் இன்னொரு கதவு திறக்கும்னு சொல்வா. நேக்கு இந்த ஆத்துல அம்மாவோட அன்பும் பாசமும் கிடைக்கல. உங்க பாசம் நேக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு மாமா. ஆனா கௌசி, உங்க அத்தை இருக்காளே, அவ ஒண்ணும் நீ நினைக்கிற மாதிரி கொடுமைக்காரி இல்ல. அவ இன்னைக்கு இப்படி மாறிட்டாமா. அவ
மாறிட்டான்னு சொல்றதை விட பாருமா, மாத்திட்டாங்க. அந்த பக்கம் சாஞ்சவ இந்த மாட்டு பொண்ணு பக்கம் சாயறதுக்கு ரொம்ப நாள் ஆகாதுமா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன்னவ சத்தியமா நிச்சயமா புரிஞ்சுக்குவா. அந்த நல்ல நாளை தான் நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். எல்லாம் அந்த பகவான் பார்த்துக்குவோமா. சரிம்மா கௌசி, புடவை எடுத்துட்டு போய் பீரோல வச்சிரு. என்ன மாட்டு பொண்ணாண்ட கரிசனமா பேசிட்டு இருக்க? அது உன்னுடைய அலமோ, அது வந்து என்னது? என்ன இது பாக்ஸ்? அது புடவை. ஐயோ, ரொம்ப அழகா இருக்குண்ணா. நேக்கு தானே வாங்கிட்டு வந்தேன். ஆமா, என்னண்ட கொடுக்காம எதுக்கு அவளாண்ட கொடுத்தேன்? ஐயோ, ரொம்ப அழகா இருக்குண்ணா. கல்யாணம் இத்தனை வருஷத்துல இன்னைக்கு தான் எனக்கு பிடிச்ச கலர் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். ஏய் கௌசி, நன்னா இருக்காடி? ஏய் பார்த்து சொல்லு, மூஞ்ச உம்முன்னு வச்சுண்டு. நான் எப்படிண்ணா இருக்கு? பிரமாதம், சூப்பர். தேங்க்ஸ்ண்ணா. கௌசி, இந்த ஆத்துல நோக்கும் மரியாதை இல்ல, நேக்கும் மரியாதை இல்ல. சார், பாப்பா சுரேஷ், உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் தான் உன்னை ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தேன். அப்படி என்ன சார் விஷயம்? நான் உங்க குடும்ப விஷயத்துல தலையிடுறதா நினைக்க வேண்டாம். உங்க வீட்டுக்கு வந்த கௌசல்யா அப்பாவை உங்க அம்மா திட்டி அனுப்புறாங்களாப்பா? கௌசல்யா மசிக்கையா இருக்கிறதால அவளை ஆத்துக்கு அழைச்சிட்டு போக பிரியப்படுறதா அவள் அப்பா சொல்லியிருந்தார். அம்மா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி பெரிய பிரச்சனையாயிடுது. அம்மா, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எதுக்காக அதை பற்றி நீங்கள் விசாரிக்கிறேன்? கௌசல்யா அப்பாவை உங்க வீட்டுக்கு வர சொல்லி ஐடியா கொடுத்ததே நான் தான்ப்பா. உங்க அம்மா அவரை அவமானப்படுத்துறத அவரால் பொறுத்துக்க முடியல. இப்ப வந்து என்கிட்ட ரொம்ப கோபமா பேசிட்டு போயிட்டார். ஏன் சார் இப்படி தேவையில்லாமல் ஐடியா கொடுத்துட்டு என் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்குறேன்? சுரேஷ், தயவு செய்து என்ன புரிஞ்சுக்கோ. உங்க குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணணும், கௌசியை பிரிக்கணும்னு நான் இது சொல்ல. அதே மாதிரி கௌசல்யா வயிற்றுல வளர எங்க குடும்ப வாரிசுக்கு உங்க வீட்டால எந்த பாதிப்பு வரக்கூடாதுன்னு நான் இது சொல்ல. எனக்கு வேண்டியதெல்லாம் நீ கௌசல்யாவை சந்தோஷமா வச்சுக்கணும். கௌசல்யா எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். கௌசி அப்பா கிட்ட சொல்லி அவரை உங்க வீட்டுக்கு வர சொன்னது இவ்வளவு பெரிய பிரச்சனை உண்டாக்கணும் இன்னுமே என்னால நம்பவே முடியலப்பா. நான் ஐடியா கொடுத்தது தப்புன்னா தயவு செய்து என்ன மன்னிச்சிடுப்பா. சார், என்ன சார் இது? நான் எவ்வளோ சின்னவன், என்கிட்ட போய் இப்படி மன்னிப்பு கேட்டுட்டு? உங்களை பற்றி எல்லாரையும் விட நேக்கு தான் ரொம்ப நன்னா தெரியும். உங்க பிள்ளை இறந்த துக்கத்தை மறந்து பிரத்யார் சந்தோஷத்துக்காக பாடுபடுறவர் நீங்க. கண்டிப்பா எங்க குடும்பத்துல பிரச்சனை வரணுங்கிறதுக்காக இந்த ஐடியாவை நீங்க கொடுத்துருக்கவே மாட்டீங்க. உங்களை நான் முழுசா நம்புறேன். ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன். நீங்க தான் என்ன மன்னிக்கணும். கௌசி அப்பதான் என்ன புரிஞ்சுக்கல, நீயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டியே. ரொம்ப நன்றிப்பா. சார், கௌசல்யா அப்பா கூட ரொம்ப நல்லவர். கொஞ்சம் எமோஷனல் டைப், ரொம்ப சென்சிட்டிவான ஆளு. எங்கள் ஆத்துக்கு வந்த அவரை எங்கள் அம்மா திட்டி அனுப்பிச்சப்போ கோவத்தில் உங்களை ஏதாவது பேசியிருப்பாரு. மற்றபடி அவர் ரொம்ப நல்லவர் சார். எங்கள் ஆற்றுல எங்கள் அம்மா கூட ரொம்ப நல்லவா தான். ஆனால் எங்கள் மன்னி பேச்சு கேட்டுட்டு ஆடுறா. எங்கள் மன்னியும் எங்கள் அம்மாவோட குணத்தை நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு ஆட்டி படிச்சுட்டு இருக்கா. எங்கள் ஆற்றுல நடந்துட்டு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் எங்கள் மணி தான் சார் காரணம். அவளைதான் எப்படியாவது திருத்தணும். முடியலன்னா அடக்கியாவது வைக்கணும். அப்பதான் எங்க ஆத்துல அமைதி திரும்பும். சார், சீக்கிரமே நான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்டுறேன் சார். டோன்ட் வரி. கோர்ட்ல விசாரணை அது இதுன்னு உங்க குடும்பத்தோட மானம் தினசரி பத்திரிகையில இருந்து டிவி நியூஸ் வரைக்கும் விளம்பரமாகும். நல்லா யோசிச்சு. பாசத்தை கொட்டுற, அன்பை காட்டுறேன்னு இங்க வராத.
இனிமே அப்படி மீறி இங்க வந்தா நானே உன்னை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா என்னச்சுமா? ரங்கநாயகி, ஒன்றும் இல்லைண்ணா, தலை சுத்துறது, மயக்கமா வருது. அம்மா டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லட்டுமா? வேண்டாண்டி, உடம்புல நோயினா டாக்டர் மருந்து தருவார். மனசுல நோயினா யாரு மருந்து தருவா? ரங்கநாயகி, நோக்கு என்ன ஆச்சு? இந்த சுதர்சன் மூலமா வந்திருக்கிற பிரச்சனைக்காகவா இவ்வளவு தோண்டு போயிருக்க? இது ஒரு சிம்பிள் மேட்டர்மா. ரங்கநாயகி, நீ தைரியமா இரு. உன்னோட தைரியம் இருக்கே, அதுதான் எங்களோட பலம். எப்படின்னா நான் தைரியமா இருக்க முடியும்? வளர்த்த கடா மார்பில பாஞ்ச மாதிரி சுதா என்கிட்டயே மோதுறா. என்னதான் அவனோட ஜென்ம விரோதியா பாவிச்சுட்டு செயல்படுறானே. ஏதோ கோவத்துல ஆத்த விட்டு போறான், 2 நாள்ல திரும்பி வந்துருவான்னு பார்த்தா இப்ப என்னடான்னா சொத்துல பங்கு கொடு, நேக்கு நோக்குமான உறவே போயிடுத்து, அப்படி இப்படின்னு பித்து பிடிச்சவனாட்டம் வக்கீல் நோட்டீஸ் எல்லாம் தரான். என்னால தாங்க முடியலன்னா தாங்க முடியல. சுதா நடந்துக்கிறத பார்த்தா என் உயிரே போயிட்டா பரவாயில்லன்னு தோன்றது. அம்மா கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. நான் போய் காஃபி கலந்து எடுத்துட்டு வரேன், அதை சாப்பிடுங்க. நேத்து மாதிரி இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு மாதிரி நாளைக்கு இருக்காதுன்னு சொல்லுவா. அதே மாதிரி நம்ம எல்லா பிரச்சனைகளும் சீக்கிரமாவே சால்வ் ஆயிடும். நீங்க உட்காருங்க. அப்பா அம்மா கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இருக்கட்டும், நீங்க என் கூட வாங்க. சரிம்மா, உட்காருங்கம்மா. அப்பா வாங்கப்பா. என்னம்மா பத்மா? அப்பா, சுதர்சன் மாமாவை பொறுத்த வரைக்கும் அவரோட கோபம் முழுக்க முழுக்க என் மேலேயும் என் ஆத்துக்காரன் மேலேயும் தான். எங்களுக்கு ஆறுதலா இருக்கிறதுனால அம்மா மேலேயும் கொஞ்சம் கோவமா இருக்கார். ஆனா உங்க மேல மாமாவுக்கு கோவமோ வருத்தமோ இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது மட்டும் இல்லாம உங்க மேல மாமா ரொம்ப மரியாதை வச்சிருக்கார். அதனால நீங்க ஒரு தடவை மாமாவை பார்த்து பேசினேன்னா இப்ப நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஒரு நல்ல முடிவுக்கு வரும்னு நீக்கு தோன்றுதுப்பா. பத்மா, நீ நினைக்கிற அளவுக்கு இந்த விஷயம் நல்லதா முடியாது. ஏன் தெரியுமா? சுதர்சன் பழைய மாதிரி இல்லம்மா, இப்போ ரொம்ப மாறிட்டான். நம்ம குடும்பத்தையே அழிக்கணும்னு சுத்தின்னு இருக்கான இந்த சக்கரவர்த்தி அவனோட கை பொம்மையாவே மாறிட்டாம்மா. அவங்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லம்மா. அப்பா, நீங்க இப்படி அவநம்பிக்கையா பேசக்கூடாதுப்பா. ஜஸ்ட் ஒரு முயற்சி தானே. ஒருவேளை உங்களை பார்த்த உடனே சுதர்சன் மாமா மனசு மாறி நம்ம ஆத்து கூட வந்துடலாம் இல்லையா? இப்போ நமக்கு தானே பிரச்சனைப்பா. அம்மா சுதர்சன் மாமா பிரிவை நினைச்சு உருக ஆரம்பிச்சுட்டா. அவங்க படுத்த படுக்கை ஆகிறதுக்கு முன்னால நம்ம ஏதாவது செஞ்சாகணும்ப்பா. தயவு பண்ணி நீங்க சுதர்சன் மாமாவை சந்திச்சு அவர்கிட்ட பேசுங்கப்பா. சரி பத்மா, நீ இவ்வளவு தூரம் கேட்கறதுனால நான் அவங்ககிட்ட நேரடியா பேசுறேம்மா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. சரி நீங்க கிளம்புங்க, நான் அம்மாக்கு காஃபி போட்டு தரேன். ம்? அலமோ, வர என்னோட பேச்ச கேட்கறதுல நீ முடிவு பண்ணிட்டியானோ? ஏன் என்னாச்சு? பின்ன என்னடி அலமோ, காப்பியை குடிச்சிட்டு செத்த வெளியே போலான்னு பார்த்தா நீ அதுக்கு ஏற்பாடு பண்றதுக்கு உண்டான வழியே காணலையே. சாரி, நான் மறந்துட்டேன். செத்த இருங்க கொண்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், விடு. நான் 2வது மருமகிட்ட சொல்லிட்டேன், அவன் எனக்கு காஃபி எடுத்து வருவா. கௌசி, ஏய் கௌசல்யா,
மாமா காஃபி கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? சீக்கிரம் கலந்து கொண்டு வா. என்னடி இது? ஆத்துல இருக்கச்ச பட்டுப்புடவை கட்டிட்டு எங்கேயாவது வெளியே போறியா என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணா. நேக்கு ரொம்ப பிடிச்சமான புடவை இது. நேக்கு கட்டணும்னு தோணித்து, அதான் கட்டிண்டேன். ஏண்டி நோக்கு கண்ணு என்ன குருடா போயிட்டா? ஏண்டி என் மேல காஃபியை கொட்டின? அதான் அவர் வாங்கி கொடுத்த புடவை நான் கட்டிட்டேன்னா நோக்கு பொறுக்க முடியல. அதான் காஃபியை கொட்டி ஆத்திரத்தை தீத்துட்ட. ஏண்டி ஏண்டி இப்படி பண்ணின சொல்லு. ச்சே வேணே, உனக்கு உடம்பெல்லாம் வேணே, அதான் இப்படி இருக்க. எவ்வளவு காஸ்ட்லியான புடவை. ஐயோ எவ்வளவு ஆசையா கட்டின. நோக்கு பொறுக்கல, கண்ணு பொறுக்கலடி நோக்கு. அதான் நீ கட்ட முடியல, நான் கட்டிட்டேன்னா பொறாம நோக்கு, பொறாம. அதான் வயிற்றுச்சல் பிடிச்சவ. அப்படியே எனக்கு வர ஆத்திரத்துல ஒண்ணு அலமோ விட்டுடி. ஒண்ணு அவ என்ன வேணும்னா அவன் மேல காஃபி கொட்டிட்டா? மசக்கக்காரி ஏதோ தடுமாறிட்டா, அதுக்கு போய் இவ்வளவு பெருசுபடுத்துறியே. அப்போ ஒரு காரியம் செய்யுங்க, இன்னொரு டம்ளர் காஃபி கொண்டு வர சொல்லுங்க, தெரிஞ்சே கொட்ட சொல்லுங்க, சரியாயிடும். நான் ஜாக்கிரதையா தான் அத்தை வந்தேன். சௌந்தர்யக்கு கால் நீட்டிட்டு இருந்தாங்க, அதான் தடுக்கெடுத்தோம். அடிப்பாவி, நானே இங்க சிவனேன்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீ பண்ண தப்ப ஏன் தலையில போட பாக்குறியா? அதானே, நீ தப்பு பண்ணிட்டு அவன் மேல பழி தூக்கி போடுறியா? ஏண்டி உங்க ஆத்துல எல்லாருமே இப்படிதான் இருப்பாளா? அங்க என்னடானா பத்மா சுதர்சன மேல இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி அவனை அந்த ஆத்த விட்டே விரட்டிட்டா, அக்காவையும் தம்பியும் பிரிச்சுட்டா. இங்க என்னடானா நீ என்ன பிளான் பண்ற? என் பிள்ளைய ஒரேடியா பிரிச்சு உன்னோட கூட்டிட்டு போலான்னு பிளான் பண்றியா? தெரியாம காஃபி கொட்டினதுக்கு ஏன் இப்படி எல்லாம் பேசுறேன்? நான் செஞ்சது தப்பு ஆமா, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டோ மன்னிப்பு கேக்குறா, மன்னிப்பு. இப்ப இந்த புடவையில இருக்கிற கரையை எப்படி போக்குறது? எவ்வளவு ஆசாசியா நல்ல புடவைன்னு நீங்க கட்டின. மாத்திட்டு கொடுங்க, நான் வேணா துவைச்சு கொடுக்குறேன் அத்தை. என்னமோ செஞ்சு தொலை. தள்ளு. கீழே கொட்டி இருக்கிற காஃபி எல்லாம் தொட. அப்பா, சீதா, கௌஷிகா, வா 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 வா. நான் உன்னை பத்தி தான் நினைச்சுட்டே இருந்தேன். பாரு நம்ம ரெண்டு பேருக்கும் வேவ்லெங்த் எப்படி செட் ஆயிருக்குன்னு. நான் நினைச்ச உடனே நீ வந்துட்ட. ஆமா, உன் ஆத்துல எல்லாரும் நன்னா தானே இருக்கா? இப்ப உடம்புக்கு எப்படி இருக்கு? வாந்தி எல்லாம் குறைஞ்சிடுதா? மாமியார் சுரேஷ் எல்லாரும் நன்னா தானே இருக்கா? பாரு, நீ வந்ததுல படபடன்னு பேசிட்டே இருக்கேன். இரு நோக்கு குடிக்க மோர் கொண்டு வரேன். நல்ல தங்கச்சி. அடடே கௌசிப்பா, வாடா வா. எப்படிம்மா இருக்க? என்னம்மா நீ மட்டும் வந்திருக்க, மாப்பிள்ள வரல? இல்லப்பா, அவர் ஆபீஸ் கிளம்பிட்டார். நான் கோயிலுக்கு வந்திருந்தேன், அப்படியே உங்களை எல்லாம் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரிம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆமா, அன்னைக்கு நான் உன்னை பார்க்க வந்தப்போ உன் மாமியார் கோவத்துல எதேதோ திட்டினாளே, இப்போ அப்படியே இருக்காளா இல்ல மாறிட்டாளா? அவங்களாவது திறந்ததாவது, என் மேல குத்தம் கண்டுபிடிக்கிறதே அவங்களுக்கு வேலையா போச்சு. அவர் மன்னி வேற, நேக்கு எதிரா இல்லாத பொல்லாதையும் சொல்லி அவங்க அம்மாவோட கோவத்தை தூண்டி விட்டுட்டே இருக்கா. அவர் இருக்கிறப்ப பிரச்சனை வந்ததுன்னா எனக்கு ஆதரவா பேசி பிரச்சனையை தீர்த்து வச்சிருவார். ஆனா அதுக்காக அவர் எல்லா நேரமும் என் பக்கத்துல இருக்க மாட்டார்ல. அவர் வெளியே போயிருக்கிற நேரம் எந்த பிரச்சனை நடந்தாலும் அவர்கிட்ட நான் வீட்டுக்கு வந்த உடனே சொல்லவும் முடியாது.
அடிக்கடி அவர்கிட்ட அவங்க அம்மா பத்தியோ இல்ல மண்ணிய பத்தியோ குறை சொல்லிட்டே இருந்தேன்னா அவருக்கு என் மேலே கோவம் வர வாய்ப்பு இருக்கு. அதனால அவர் இல்லாதப்போ என்ன நடந்தாலும் அவருக்கு நான் சொல்றதே இல்லை. இதே நிலைமை நீடிச்சுக்கிட்டு போச்சுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது. அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. கௌசி, புக்காத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தாமா செய்யும். இது எல்லாத்தையும் நீ எப்படியாவது சமாளிச்சு தான் ஆகணும். கௌஷி அக்கா, கவலைப்படாத, தைரியமா இரு. எத்தனையோ பிரச்சனைகளையும் சோதனைகளையும் தாண்டி வந்திருக்க. நீ இதையும் சகிச்சுதான் ஆகணும். அந்த பெருமாள் உனக்கு ஒவ்வொரு காலத்திலையும் விதவிதமான பிரச்சனைகளை கொடுக்கணும்னே உன்னை படைச்சிருக்காரு போல இருக்கு. கௌசிமா, நீ மனசு தளர விடாத. புதுசா கல்யாணம் பண்ணி போற முக்காவாசி பெண்களுக்கு வர பிரச்சனை தான் இப்ப நோக்கும் வந்திருக்கு. உன் மாமியார் அவ மாமியார் கிட்ட அனுபவிச்சதுதான் இப்ப நோக்கு திருப்பி தரா. காலாகாலத்துக்கும் இந்த லோகத்துல மாமியார் மருமக குடும்பங்கிறது நடந்துட்டே தானமா இருக்கு. என்ன பண்றது, பொண்ணா பிறந்துட்டோமே, பொறுத்துதான் போக வேண்டியிருக்கு. ஆனா ஒண்ணுமா, நோக்கு ஒரு பையன் பிறந்து அவனுக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்கிறச்ச ஓ மருமக கிட்ட ஓ மாமியார் உனக்கு பண்ண கொடுமை மாதிரி நீ பண்ணாம இருந்தா சரி. ஆமாடி கௌசி, ஓ மாமியாரை பத்தி நீ சொல்லித்தான் நான் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லைம்மா. நானே அவங்க கோவத்தை உன் மேலேயும் நம்ம குடும்பத்து மேலேயும் நம்ம மேலே காட்டுற அலட்சியத்தையும் நான் நேர்லேயே பார்த்துருக்கேனேம்மா. அவங்க உன்னை பேசினாலும் சௌந்தர்யா உன்னை பேசினாலும் மாப்பிள்ளை உன்னை ஒன்றும் பேசாம அன்பா வச்சுட்டு இருக்காரு இல்லையா?